மறைந்த நடிகர் விஜயகாந்தின் உடலுக்கு இரவு முழுவதும் தொடர்ச்சியாக தொண்டர்களும் ரசிகர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அவருடைய உடலுக்கு ஏராளமான திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வந்த நிலையில் இரவு முழுவதும் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் தீவுத்திடலுக்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ்குமார் இணைந்திருக்கிறார். சுரேஷ்குமார், சரியாக எத்தனை மணிக்கு அவருடைய உடல் தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்படுகிறது? அதற்கான ஏற்பாடுகள்லாம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறதா? விக்னேஷ், தேமுதிகவினுடைய தலைவர் விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து அவருடைய கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் என அலைகடலெல்லாம் திரண்டு வந்து இந்த அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நேற்று காலை அவர் மறைந்த நிலையில் அவரது உடல் முதலில் அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு அஞ்சலி செலுத்திய நிலையில் அதன் பிறகாக கட்சி அலுவலகம் அமைந்துள்ள கோயம்பேடு தலைமை அலுவலகத்துக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வரப்பட்டது. நேற்று பிற்பகல் முதல் தொடர்ந்து லட்சக்கணக்கான பொதுமக்கள் தொண்டர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் இந்த இடம் மிகவும் குறுகலான இடமாக இருப்பதன் காரணமாக பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு பெரும் சிரமம் தொடர்ந்து வருவதன் காரணமாக இங்கிருந்து பொதுமக்கள் எளிதாக அஞ்சலி செலுத்துவதற்கு தீவுத்திடலுக்கு கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருக்கிறது. காலை 6 மணி முதல் தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்கு அனுமதிக்கப்பட இருக்கிறார்கள். அதற்காக தற்பொழுது இதுவரை இரவு முழுவதுமே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். தற்போது அவர் விஜயகாந்தின் உடல் வாகனம் மூலமாக கொண்டு செல்ல தயார் செய்யப்பட்டிருக்கிறது. 4 மணி அளவில் விஜயகாந்தின் உடல் இங்கிருந்து வாகனம் மூலமாக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அனைத்தும் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் என்பது விஜயகாந்தின் உடலை இங்கிருந்து தீவுத்திடலுக்கு எடுத்து செல்வதற்காக அந்த பிரத்யேக வாகனம் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் கடைசி நேரத்தில் விஜயகாந்துக்கு அஞ்சலியை செலுத்திவிட வேண்டும் என ஒருபுறம் அவருடைய தொண்டர்களும் பொதுமக்களும் அலைகடல வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து விஜயகாந்தின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இறுதி நேரத்தில், அதாவது இந்த கட்சி அலுவலகத்தில் இறுதி நேர அஞ்சலியில் பொதுமக்கள் தொடர்ந்து ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல் என்பது மிகவும் ஒரு அதிகபட்ச கூட்டம் அலைமோதக்கூடிய சூழலாக இருக்கிறது. ஏனெனில் கடைசி நேரம், இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில நிமிடங்களில் இங்கிருந்து மறைந்த விஜயகாந்தின் உடல் எடுத்து செல்லப்பட உள்ளது. அங்கு விஜயகாந்தின் உடல் அருகே அவர் மகன்கள் இருக்கிறார்கள். மேலும் அவர் மனைவி மற்றும் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் அந்த பகுதி முழுவதுமே திரண்டிருக்கிறார்கள். அனைவர் கண்களிலுமே ஒரு கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. ஒரு வருத்தமான சூழல் இருக்கிறது. இப்படிப்பட்ட நிலையில் அந்த வாகனமானது தயாராகிவிட்டது. இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இங்கிருந்து உடல் எடுத்துக் செல்லப்பட்டிருக்கிறது. காவல்துறை பாதுகாப்பு மிகுந்த அளவில் போடப்பட்டிருக்கிறது. கொண்டு செல்லும் வழி முழுவதுமே தேவையான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். இங்கிருந்து பூந்தமல்லி சாலை வழியாக கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தீவுத்திடல் பகுதியிலும் அங்கு தேவையான ஏற்பாடுகளை காவல்துறையினர் பாதுகாப்பு மற்றும் அங்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை ஆய்வு செய்து இரவு முழுவதுமே அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் மேற்கொண்டிருக்கிறார்கள். இங்கிருந்து வாகனத்தில், அதாவது இந்த பிரத்யேக வாகனத்தில் விஜயகாந்தின் உடல் கொண்டு செல்வதற்கு தேவையான வகையில் தற்போது நிலையில் அந்த கட்சி அலுவலகம் அமைந்திருக்கிற தலைமை இடத்துக்குள் அந்த வாகனம் வந்துவிட்டது. இறுதி நேரம் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் அந்த உடலானது அந்த வாகனத்தில் ஏற்றப்பட உள்ளது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஒரு அஞ்சலியாக அமைந்து கொண்டிருக்கிறது இந்த சூழல் என்பது. சுரேஷ், காலை 6 மணி முதல் 1 மணி வரை தொண்டர்களின் அஞ்சலிக்காக, பொதுமக்களின் அஞ்சலிக்காக தீவுத்திடலில் அவருடைய உடல் வைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இப்போ நேற்றைய தினமே நம்ம பார்த்தோம், அவர் வீட்டிலிருந்து கோயம்பேடு அந்த அவங்களுடைய கட்சி தலைமை அலுவலகத்திற்கு வருவதற்குள்ளேயே கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் ஆச்சு. வழிநெடுங்கிலும் போக்குவரத்து நெரிசல் இருந்தது. இப்போ அதிகாலை நேரம் என்பதால் போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்காது. ஆனால் அங்கே அஞ்சலி செலுத்த வந்த தொண்டர்கள் இருப்பாங்க, அவங்களாம் பின்தொடர்ந்து அங்கே செல்வாங்களா? அதுக்கான ஏற்பாடுகள்லாம் முழுமையாக காவல்துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கா? விக்னேஷ், நீங்கள் கேட்டது போலவே நேற்று காலை, அதாவது நியாஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி விஜயகாந்த் அவர் மறைந்த நிலையில் அவரது உடல் உடனடியாக, அதுவும் தொண்டர்கள் குவிந்து கொண்டிருந்த நிலையில் உடனடியாக அவரது உடல் காலி கிராமத்தில் உள்ள அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரடியாக அவர் இல்லத்துக்கே சென்று விஜயகாந்துக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அதைத் தொடர்ந்துதான் கட்சி அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டிற்கு
அவரது உடல் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இந்த ஊர்வலம் என்பது சுமார் 2 மணி முதல் 3 மணி நேரமாக ஒரு உடல் அங்கிருந்து சாலை கிராமத்திலிருந்து வடபழனி MMDA வழியாக இந்த கோயம்பேடு கட்சி அலுவலகத்துக்கு அவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டது. ஏனெனில் மக்கள் வெள்ளம், தொண்டர்கள் வெள்ளத்தில் மிகவும் ஒரு ஊர்ந்து வரக்கூடிய நிலையில் தான் இருந்தது. அவ்வளவு ஒரு ஊர்வலமாக இது அமைந்திருந்தது. இதே போலதான் இங்கிருந்து தற்போது தீவுத்திடலுக்கு கொண்டு செல்வதற்கும் இதே போன்ற ஒரு நிலை ஏற்பட வாய்ப்பிருப்பதன் காரணமாக தான் அதிகாலை நேரத்தில் கொண்டு சென்றால் எளிதாக இங்கிருந்து உடலை தீவுத்திடலுக்கு கொண்டு சென்று விடலாம் என்ற ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் காவல்துறையினர் இது போன்ற ஒரு ஆலோசனை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். அதன்படியே விஜயகாந்த் அவர்களோட குடும்பத்தினரும் இந்த அதிகாலை நேரத்தில் கொண்டு செல்வதற்காக அவர்களும் ஏற்றுக்கொண்டு இதன் அடிப்படையில் 4 மணி அளவில் கொண்டு செல்லலாம் என திட்டமிட்டிருந்தார்கள். ஏனால் 6 மணிக்கு உடல்ல பொதுமக்கள் அஞ்சலிக்கு தீவுத்திடல் அனுமதிக்கப்பட இருக்கிறது. அதற்கு முன்பாக செல்ல வேண்டும். மேலும் பொதுமக்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் கொண்டு செல்ல வேண்டும் ஆகிய காரணத்தால் இந்த சூழலில் அதிகாலை நேரத்தை தேர்வு செய்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தான் காவல்துறை தேவையான அனைத்து பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்துக்கு தேவையான ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள். இங்கிருந்து புறப்பட்டதும் வாகனத்தின் முன்பாகவும் காவல்துறையினர் முன்பாகவும் பின்பாகவும் ஒருங்கிணைந்து கொண்டு செல்வதற்கும் மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத பெரிய அளவு பாதிப்பு ஏற்படாத வகையில் கொண்டு செல்வதற்கும் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் தொண்டர்கள் வெள்ளம் என்பது அவருடைய கட்சி தொண்டர்கள் வெள்ளம் என்பதும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வந்த ஒரு கூட்டம் என்பதும் தொடர்ந்து கோயம்பேடு கட்சி அலுவலகத்துக்கு வெளியே ஆயிரக்கணக்கான காத்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் இரவு முழுவதுமே மிக நீண்ட வரிசையில் கூட்டமாக அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டாலும் இதுவரையிலுமே அந்த கூட்டம் என்பது குறையவே இல்லை. தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலிருந்தும் கிராம பகுதியிலிருந்தும் அவருடைய தொண்டர்களும் பொதுமக்களும் கடைசியாக விஜயகாந்த் அவர்களுக்கு இந்த அஞ்சலி செலுத்தும் இந்த நிலையிலாவது அவரை கடைசியாக பார்த்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமானது இங்க தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் இதுவரையில் அந்த கூட்டம் என்பது எவ்வளவு பேர் அஞ்சலி செலுத்தி சென்றாலும் இந்த கூட்டம் குறைந்த பாடில்லை. அந்த வரிசையில் காத்திருப்பவர் எண்ணிக்கையும் குறைந்த பாடில்லை. அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே சூழலில் இங்கிருந்து தீவுத்திடலுக்கு இந்த வாகனம் மூலியமாக விஜயகாந்த் உடல் கொண்டு செல்லப்பட்டாலும் வாகனத்தின் முன்பாகவும் கூடவேவும் அவருடைய தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த அதிகாலை சூழல் என்பதன் காரணமாக பெருமளவு போக்குவரத்துக்கும் பொதுமக்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் எவ்வளவு விரைவாக கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவு விரைவாக தீவுத்திடலுக்கு இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் முடுக்கி விட்டிருக்கிறார்கள். அதற்காக ஏற்கனவே இரவு நேரத்திலேயே அவர்கள் திட்டமிட்டு எந்த வழியாக கொண்டு செல்ல வேண்டும், ஏதாவது போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டால் மாற்று வழியில் போக்குவரத்து திருப்பிடுவதற்கான வாய்ப்புகள் என்ன, அதே போன்று அருகில் இருக்கக்கூடிய சாலையின் மற்றொரு பகுதியை பொதுமக்களும் மற்றவர்களும் பயன்படுத்திக் கொள்வதற்கான திட்டங்கள் போன்றவையும் வகுத்திருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதி முழுவதுமே காவல்துறை தங்களோட கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதிக அளவிலான போலீசார் இந்த கட்சி அலுவலக வளாகம் முழுவதுமே குவிந்திருக்கிறார்கள். ஏன்னா இன்னும் சற்று நேரத்தில் இங்கிருந்து விஜயகாந்தின் உடல் கட்சி அலுவலகத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் இங்கிருந்து தீவுத்திடலில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு செல்லப்பட இருக்கிறது. தற்போதைய நிலையில் அவருடைய உறவினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இந்த கட்சி தலைமை அலுவலக வளாகம் நிறைந்து காணப்படுகிறார். விக்னேஷ், சுரேஷ்குமார், நம்ம காட்சிகளில் பார்க்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடல் தீவுத்திடலுக்கு கொண்டு செல்லப்படுவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. ஆனால் இன்னும் தொண்டர்கள் தொடர்ச்சியாக அங்கு வந்து அவர்களுடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு தான் இருக்காங்க. அதனால இன்னும் காலதாமதம் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? விக்னேஷ், நீங்கள் கேட்டது போலவே 4 மணி அளவில், அதாவது சரியாக ஒரு 4 மணி அளவில் இங்கிருந்து விஜயகாந்தின் உடல் வாகனம் மூலியமாக தீவுத்திடலுக்கு கொண்டு செல்வதற்கான திட்டங்கள் முதலில் தீட்டப்பட்டிருந்தாலும் கட்டுக்கடங்காத ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து காத்திருப்பதன் காரணமாகவும் நீண்ட வரிசையில் வந்து கொண்டிருப்பதன் காரணமாகவும் அவர்கள் ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக பொதுமக்கள் அஞ்சலிக்கும் தொண்டர்கள் அஞ்சலிக்கும் அனுமதிக்கலாம் என்பதற்காக என்ற காரணத்துக்காக தற்போது வரை ஒரு 4:30 மணி வரையில் அனுமதிக்கலாம் என்பதற்காக ஒரு அரை மணி நேரம் கூடுதலாக இந்த கட்சி அலுவலகத்திலேயே விஜயகாந்த் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகிய காரணத்தால் இந்த தொண்டர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, தற்போது நிலையில் இங்கு அஞ்சலிக்கான நேரம் முடிந்துவிட்ட காரணத்தால் நீங்கள் தீவுத்திடலுக்கு செல்லலாம், அங்கு அஞ்சலி செலுத்தலாம், அங்கு பொதுமக்களுக்கான அஞ்சலிக்கான வாய்ப்பு இருக்கிறது, அங்களுக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என காவல்துறை தரப்பில் அவர்களுக்கு எடுத்து கூறப்படுகிறது. இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த கட்சி அலுவலக வளாகத்துக்கு முன்பாகவும் கட்சி அலுவலகத்துக்கு உள்ளேயும் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய வெள்ளம் பொதுமக்கள் வெள்ளமாகவே இருக்கிறது. ஒவ்வொருவரும் விஜயகாந்த் அவர்களுடைய அந்த மறைவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அழுது புலம்புவதும் அவர்கள் கண்களில் கண்ணீர் வடிப்பதுமே நம்ம தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய காவல்துறையினர் பொதுமக்கள் வரக்கூடிய வழிகளை முழுவதுமாக கட்டுப்படுத்தி அடைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.